ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சீக்ரெட் பேஜஸ் வித் உமன். நான் உங்கள் ஆனந்தலக்ஷ்மி. இன்றைக்கி இந்த ஷோவில் என்ன எபிசோட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ்க்கே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேக்கப் போடுறது அப்படின்றதே ஒரு தனி ஆர்ட் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அந்த மேக்கப் போடுறதுல எல்லாருமே ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸை அல்லது அதோடைய ஹேக்ஸை ஃபாலோ பண்ணுறதுல அந்த அளவுக்கு அவங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது சம்மந்தமாக சில ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸ் நேச்சுரலாகவே வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல ஒரு அடர்த்தியான முடி இருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்காக சில ஐப்ரோ பேலட்ஸ்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான ஐப்ரோ பேலட் இல்லை, நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பீ வேக்ஸ் இருக்குது இல்லையா, அதை மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடயே சின்னமான் பவுடர் ஆட் பண்ணி நல்ல ஒரு சின்ன கண்டெய்னரில் அப்படியே அடைச்சி வச்சுருங்க. ஸோ அது நல்லாவே ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் திக்காக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய ஐப்ரோஸ் நல்லாவே அடர்த்தியாக இருக்குது, ஜஸ்ட் நான் வந்து அதை ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய லிப் பாம் இருக்கு இல்லையா, அந்த லிப் பாமை உங்களுடைய மஸ்கரா ப்ரஷில் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதை உங்களோட ஐப்ரோஸில் நீங்கள் வரைஞ்சி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சமே நீட்டாக இருக்கும். அந்த க்ரோத் எல்லாமே சேமாக ஒரே இடத்த நோக்கி அந்த டேரக்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சமே அடர்த்தியாக நீட்டாக தெரியும் உங்களோட ஐப்ரோஸ். அண்ட் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நெயில் பாலிஷ் ஷேட்ஸில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க, சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட லிப்ஸ்டிக் ஏற்ற மாதிரி நான் நெயில் பாலிஷ் போடணும், அதாவது ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் லிப்ஸ்டிக் வரும். லிப்ஸ்டிக் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் லிப்ஸ்டிக், ஐஷேடோஸ் அண்ட் நெயில் பாலிஷ் மூணுமே சேமாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விரும்புவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சேம் ஷேட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய லிப்ஸ்டிக்காக கொஞ்சமாக புல்லட் லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, அதை நல்லா மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா நீங்கள் கண்டெய்னரில் போட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து ஏதாவது ஒரு ஆயில் அல்லது ஜெல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சியை லைட்டன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நெயில்ஸில் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, நெயில் கலர்லேயே வந்து நெயில் பாலிஷ் கிடைக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அடுத்த ஸ்டெப் வந்து, நிறைய பேருக்கு கலர் லைனர்ஸ் போடுறதுக்கு பிடிக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் அந்தளவுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கலர் லைனர் நீங்கள் வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த கலரை கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஃபவுண்டேஷன் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக அந்த ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி ரெண்டத்தையும் நல்லா ஸ்மட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லைனர், அந்த ஜெல் லைனர் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் லைனராக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஷேடோ நான் போடுறது வந்து அந்த அளவுக்கு பாப்பப்பாக எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதுக்காக கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்ல ஒரு ஒயிட் கலரில் உங்களோட ஐ ஷேடோவை போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய லைனர் பென்சில் இருக்கு இல்லையா, ஒயிட் கலரில், அந்த பென்சிலை நீங்கள் ஐ ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லிட்ஸில் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஷேடோ போட்டிங்கன்னா நல்லாவே பாப்பப்பாக தெரியும். ஸோ ஈஸியாக நல்லா ஒட்டிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம், நிறைய பேர்கிட்ட நிறைய விதவிதமான ப்ரஷஸ் வாங்குறது அது இல்லாத ஒரு சமயமாக இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ப்ரஷ் நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஐ ஷேடோக்கு தனி ப்ரஷ்ஷாக இருக்கும், ப்ளஷ்ஷுக்கு தனி ப்ரஷ்ஷாக இருக்கும், காம்பாக்ட்டுக்கு தனி ப்ரஷ்ஷாக இருக்கும். இப்படி விதவிதமாக ப்ரஷ் வாங்க முடியல, என்கிட்ட காம்பாக்ட் ப்ரஷ் மட்டும்தான் இருக்குது, அதை நான் ப்ளஷ்ஷுக்கான ப்ரஷ்ஷாக மாற்றணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ரெண்டு சைடும் ஹேர் பின் போட்டு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த விசிறி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ப்ளஷஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீல் ஆஃப் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் ஃபுட் கலரை நீங்கள் ஆட் பண்ணி உங்களுடைய லிப்ஸ்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு லிப்ஸ்டிக் லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது, அல்லது போட்டதுமே கொஞ்சமாக திட்டாக உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடுது, அல்லது லிப்ஸை ட்ரை ஆக்கிடுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும். சிலருக்கு லிப்ஸ்டிக் போட்டாலே ஏதோ ஆர்டிஃபிஷியலாக லிப் மேலே ஏதோ ஒட்டி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பீல் ஆஃப் மாஸ்க் எடுத்துக்கோங்க. உங்கள் லிப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்துட்டு பிங்க் அல்லது ரெட் கலர் ஃபுட் கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை உங்களுடைய லிப்ஸில் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பீல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே உங்களுடைய லிப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் வராது, ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஸ்டே ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபுட் கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த லிப் கலர் அப்படின்றது வந்து ரிமூவ் ஆகும். மற்றபடி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் லிப் மேலே தடவி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஹெவியான ஃபீல் இருக்கவே இருக்காது, ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். காம்பாக்ட் பவுடரில் ப்ரெஸ்டு பவுடராக இருக்கிற வரைக்கும் அது ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டே ஆகும். பட் அது ப்ரெஸ்டு பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாக வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த கட்டியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா
அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அது கூட ஏதோ ஒரு ஃபேஸ் க்ரீம், நீங்கள் யூஸ் பண்ணுற டே க்ரீமாக இருக்கட்டும், நைட் க்ரீமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபேஸ் க்ரீம் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா தனியாக ஃபவுண்டேஷன் காசு போட வேண்டிய வேலையும் கிடையாது. காம்பேக்ட் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சேம் ஆகிடும். ஸோ இந்த காம்பேக்ட் பவுடர் நீங்கள் ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணும்போது மேலே ஒரு நார்மலான பவுடர் போட்டால் கூட உங்களுக்கு நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ அடுத்த விஷயம், வீட்லேயே ஜெல் லைனர் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்றது நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்பவே மெனக்கிட தேவையில்லை. ஆல்மண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா நீங்கள் க்ரஷ் பண்ணி ஓரளவுக்கு கருப்பாக வர வரைக்கும் நல்லா எரிச்சிடுங்க. இல்லை க்ரஷ் பண்ணாமல் டேரெக்டாக நான் எரிக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. நல்லா எரிச்சு அந்த கருப்பாக அந்த சார்கோல் வரும் இல்லையா, அது கூட ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க அல்லது கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல கெட்டியான ஒரு ஜெல்லாக கிடைக்கும். அதை சின்ன கண்டெய்னரில் அடித்து வச்சுட்டு ப்ரஷ் மூலிமா நீங்கள் ஜெல் லைனர்ஸ் போல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி போட்ட மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணுறது, மேக்கப் ரிமூவர் என்கிட்ட இல்லை, அதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரியான மேக்கப் ரிமூவிங் ப்ராசஸ் பண்ணாலும் சரி, எப்போவுமே உங்கள் மேக்கப் போடும்போது டேரெக்டாக அந்த ஸ்கின்ல அப்ளை ஆகிற மாதிரி போடாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ நிறைய ஸ்டெயின்ஸ், நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்னோடய ஒட்டிக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். பார்க்குறப்போ உங்களுக்கு அது ரிமூவ் ஆன மாதிரி தெரியலாம், ஆனால் அது அந்தளவுக்கு ரிமூவ் ஆகியிருக்காது அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்கள் எப்போ வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிங்க, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஸ்கின் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ரீமுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போட ஆரம்பிங்க. ஸோ தட் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அந்த மேக்கப் எல்லாம் ஈஸியாக வந்துடும். ரெசிடியூஸ் எதுவுமே உங்களோட ஸ்கின்ல செட்டில் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் ஈஸியான ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி சீக்ரெட் பேஜஸ் வித் உமனில் இந்த எபிசோட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye. காதலி, என்னை சுற்றி காதலி, என்னை பற்றி காதலி, என் எதிரிகளை நீ அறி, என் இலக்குகளை நீ குறி, குளிக்கும் போதாவது கோபம் கழுவு, கண்ணாடியில் இதயம் பார், சமாதானத்திலாவது சகோதரியாக மாறும். பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவருக்கு இல்லை. அவங்களும் சக மனுஷி தான். பெண்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் அவரோட பேச்சு, அவரோட சாங்ஸ்லேயே நமக்கு புரியும். வெளியே கூட சில இடங்களுக்கு புடவை கட்டிட்டு வர்றேன், தப்பாக நினைப்பாங்க, கவிஞருடைய மனைவி இல்லை, ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னா உலகத்தை பற்றி நீ கவலையே படாத. இவருக்கு தெரியும் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல அவ்வளோ தூரம் அப்பாவை வந்து வயசானவரை அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து நிறுத்துவாங்க. நானே ரொம்ப எமோஷ்னலாக நாம் ஸ்னேகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சிட்டானா காதல் செத்து போயிடும்.